விட்டது. நீ செல்ல வேண்டும். என்னுடைய தங்கை கலைச்செல்வியை நான் பார்க்க வேண்டும். அப்படி இருக்கும்போது சென்று வரலாமா? இதே விஜயபுரி நாட்டில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து என் பெயரோ கலைச்செல்வி. எனக்கென்று நான் பிறந்த நாள் முதலே என்னுடைய தாய் தந்தை இறந்துவிட்டார்கள். பொழுது எனக்கென உடன் பிறந்த ஒரே ஒரு அண்ணன் இருக்கான். அவர் பேரோ கலைச்செல்வன். அண்ணன் சந்திக்கணும். அண்ணா கோயில் இல்லை என்றால் தெய்வம் இல்லை. அந்த தாய் தந்தை இருந்தால் கூட இப்படி வளர்த்திருப்பார்களா எனக்கு தெரியாதம்மா. தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் இந்த அண்ணனுக்கு அண்ணனாக வளர்த்து வரணும் தங்கச்சி. முறையிட்டு பார்த்தாலும் குறை என்பது இருக்கிறார். முந்தி தவமிருந்து 300 நாள் நம்மை சுமந்து பெற்றெடுத்த தாய் தந்தை இறந்த நாள் முதலா தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாக வளர்த்தீங்க. எனக்கு இதுவரை என் வாழ்க்கையில குறை என்பதே கிடையாது. குறையே கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த அண்ணனுக்கு சின்ன பழம் வச்சுட்டியம்மா. அதுவும் நான் வச்சுட்டேன்னா என்ன குறை ஏது குறை சொல்லு. சீக்கிரமா நான் தீர்த்து வைக்கிறேன்னா ஏமா என்ன குறை தெரியுமா? என்ன குறை தெரியுமா? அது என்ன குறைனா கன்னி பருவ நீங்கி மங்கை பருவ அடைந்து விட்டாய். நீ உனக்கு திருமணம் செய்து கண்குளிர பார்க்க வேண்டும் என்று இந்த அண்ணனுடைய ஆசை. என்னுடைய குறையுமா? எனக்கு என்ன வயசு ஆயிடுச்சு? ஐயோ இப்ப நான் கன்னி பருவனையும் மங்கை படம் வந்திருக்கேன். அது முதல்ல எனக்கு திருமணம் எனக்கு ஒரு ஆசை இருக்கு. ஒண்ணு பாத்துருக்கிறாரு. என்ன பண்றது? அண்ணா இருந்தாலும் உனக்கு இருக்கும் பொழுது எனக்கு ஒரு ஆசை இருக்கேனா? என்ன ஆசை? என்ன ஆசைமா அது? அண்ணா எனக்கு முன்பிறந்தவங்க நீங்க. ஆமா உனக்கு திருமணம் செய்து வீட்டுக்கு அழகான அண்ணி வரணும். அண்ணி வரணும். அண்ணி வந்தா தாய்க்கு சமம் என்பார்கள். ஆமா அப்படி இருக்கும் பொழுது அந்த அண்ணி வயிற்றுல அழகான ஆண் குழந்தை பிறக்கணும். அழகான ஆண் குழந்தை பிறக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைய லவ் பண்ணி டைட் அடிச்சு திருமணம் செஞ்சுக்கணும்னா அறிவிருக்கா அவருக்கு? ஏம்பா பொட்டிக்கார அப்படின்னா நான் என்ன முறை வேணும் என் தங்கச்சிக்கு? அப்படி நீ மல்ல மகளை நீ திருமணம் செய்துக்கிட்டா அவர் உனக்கு மாமனார் ஆகணும். ஒரு முறையே மாறி நீ சொல்லிவிட்டு ஏதோ அண்ணன் மகனை ஆசைப்பட்டு திருமணம் செய்துக்கலாம் நான் சொன்னேன். அப்படியா? அது முறை மாறி வரும்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் சரியா திருமணம் சொன்னல மாப்பிள்ளை பார்த்துட்டு போறியா? அது மட்டும் இல்ல உனக்கு எப்படி எல்லாம் திருமணம் செய்யணும் தெரியுமா? இங்க பாரு தங்கச்சி பந்தல் போடணும் பச்சை வாழ மர
குழந்தை பிறக்கணும். அது எப்படி எல்லாம் காலாட்டு தெரியுமா? எனக்கு 10 குழந்தை பிறக்கணுமா? போதும் நிறுத்துறேன். ஆமா இந்த காலத்துல ஒரு குழந்தை பெத்து பெற்று கட்டி வச்சாங்க தான் கை விட்டாடுறாங்க. ஆமா ஆமா 10 குழந்தை பெத்து போட்டா ஆ. நம்மள யாரு தாய் மாமன் இல்லப்பா. அப்படி இல்லம்மா. இப்பவே பாதி உடம்பாக்குது 10 பேருக்கு அப்புறம் ஒண்ணு என்னுடைய ஆசை நான் நிறைவேற்றுவேன். எப்பேற்பட்ட தெரியுமா? சீக்கு வந்த கோழி மாதிரியே இருக்கிறா. என்னத்தான் பண்ண? அதனால பெத்து பார்த்து எனக்கு தெம்பு இருக்கிறான். அப்படியா? ஆளு ஒல்லியா இருக்கிற வைக்காதே. ஆமா. அதனாலதான் கிட்டியா இருப்பேன். எல்லாம் நீ கவலைப்படாத. எப்படி தெரியுமாம்மா? எப்படி தெரியுமா காலாட்டுவ? தங்கச்சிக்கு 10 புள்ள அப்படி இருக்கும்போது வீட்டுல எதனா இருக்குதா பாத்தியா? வீட்டுல குடிக்க கூட தேவையே கிடையாது. நான் கேக்குற ஒல்லி பார்த்து சொன்னீங்க. எனக்கு மாப்பிள்ளை பாத்துட்டியா? தாக்கடா போறியா? அவர் அழகா இருப்பாரா? அறிவா இருப்பாரா? படிச்சவரா? பண்புள்ளவரா? நீட்டா இருப்பாரா? குட்டியா இருப்பாரா? கருப்பா இருப்பாரா? சகப்பா இருப்பாரா? அவர் எப்படின்னா இருப்பாரு. இப்படி எல்லாம் லிஸ்ட் போட்டா மாப்பிள்ளை ஓடியா போயிடுவான். ஏன்னா திருமணம் சொல்லிட்டு நான் மாப்பிள்ளை இதுக்கு முன்னாடி பார்த்தனோ இதுக்கு மேல பார்க்க போறோம். இளவரசி தான் இந்த கட்டளை போடுவாங்க. ஆனா நாம யாரு? ஏழ்மை குடியில் பிறந்திருக்கிறோம். அண்ணா நம்மளுக்கு தகுந்த மாப்பிள்ளை ஏழையாக இருந்தாலும் உன் தங்கச்சி எப்பேற்பட்டவங்க உங்களுக்கு கோழை இல்ல. ஆனாலும் சொல்றேன், உனக்கு ஏற்ற ஜோடி யார் தெரியுமா? நம்ம ஆத்தூர் இருக்கிறாங்க சேகர்தான் உனக்கு திருமணம். அண்ணா யார் சொன்னீங்க? ஆத்தூரில் இருக்கிறாரே அத்தை மகன் சேகர்தாமா உனக்கு திருமணம் பண்ண போறேன். என்ன இது? மாமன் மகனா? ஆமாமா. அண்ணா அண்ணா அம்மா எப்படி இருக்காரு? நான் பார்க்க சொல்ல சின்ன வயசுல உண்மைதான். அவர் எப்படி போல இருக்காரு? ஏமா படித்தவர், பண்பானவர், அழகானவர். அப்படி இருக்கும்போது நல்ல முறையில் நான் போயிட்டு பரிசு. சரி ஆகட்டும். நீ ஆத்தூருக்கு போக போற. ஆமா ஆத்தூருக்கு போக போறேன். நம்ம வீட்டுல குருவி குடிக்கூட தண்ணி இல்ல. கிடையாது. அது தேவத்தியா நதிக்காரு. ஆமா. போய் தண்ணி எடுத்துட்டு வரப்பாரு. அப்படியா? சீக்கிரமா போயிட்டு கண்டிப்பா பரிசம் போட்டுட்டு அந்தி சாயத்தோட வீட்டை வந்து சரி. சரிம்மா. உனக்காக அறுத்து நான் சரிம்மா. காலை கெட்டு போயிருக்கு. பார்த்து நடந்துக்க. நான் வட்டமா தங்கச்சி வரமா. அண்ணா அவருக்கு அவரை கேட்டு சொல்லுண்ணா. எவர? அவரை தானே கண்டிப்பா கேட்டேன்னு சொல்றேன். நேரம் கிடையாது. போன்ற அத்தி பஸ் விட்டுருவேன். பஸ் போயிடும். நான் போறேன். அதோ தெரிய நடுக்கை சென்று சீக்கிரமா தண்ணி கொண்டு வந்து அரிசி சமைச்சிக்கணும். இப்பொழுது இருந்தாலும் என் மனைவி இருக்கிறார். என் மனைவி இருவரும் சேர்ந்து திட்டத்திட்ட வேண்டாம். அப்படிதான் நாட்டை வேண்டாம். யாரை பார்க்கணும்? என் மனைவி ஆசை, மனைவி ஆசை காவலி. ஐயோ என் மனைவி பார்க்கணும். பார்த்தோன்னு சாகணும். வணக்கம் வணக்கம். இது தாசுந்த பிரந்தி மீனா. இப்பதான் தமிழ் பகமே எனக்கு
தூக்கி அமைத்து மேகங்கள் அள்ளி வந்து உன் கூந்தல் ஆக்கி அத்தையில் முதுகு கொண்டு மூக்கை அமைத்து கொலை கொண்டு உன் அமைத்து ஏழை கடல் புத்தெடுத்து உன் பற்கள் அமைத்து சிவன் முட்டுக்கை கொண்டு உன் எடை அமைத்து கூறுகின்ற கூலை கொண்டு என் முன்னே அசந்தாட மீனாவே பார்த்தால் இப்போது போய் இருக்கிறாய் நட்டு சபையில் ஊக்கரைத்து விட்டான். கல்லை முளை வருகிறது செருப்புக்கு சமையல் கூறிவிட்டான். மட்டுமா இத்தால் தக்கால் விந்து கொண்டு வந்தாயே நீ எங்கிருக்க வேண்டாம் வெளியே விட்டான். மாலை அணிவித்தால் கேவலம் கேட்கிறவர்கள் வாய்க்கலாமா? ஏனென்றால் நான் அப்படிப்பட்ட கட்டமா எனக்கு அவன் சொன்ன உடனே அவன் தலைவர் தீவிரப்படாதா மன்னர் இருந்தான். அப்படியா விட்டு அது மட்டுமா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு வந்திருக்கிறேன். இருக்கிற வரைக்கும் நீ கவலைப்படவே கூடாதீங்க. எதுவும் சாதிக்க முடியுங்க. கவலைப்படாதீங்க. நான் 20 வருடம் பக்கத்துல இருப்பீங்க. எனக்கு என்ன ரகசியம் நீ காதலி சொல்லுங்க. ஆமாங்க வாழ்வது பின்னாலே சாவது பின்னாலே சாதனை பின்னாலே ஏட்டு ஒரு பேர் எடுத்தால் அழகத்தை முடிங்க. எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. அது தாலி எடுத்து பாருங்க. நீங்க பள்ளி மட்டும் வைங்க. போட்டு காட்டுறேன். ஒரு போடு போடுங்க. வேட்டா
பயமா சொல்ல போறது பையா மீனா என்று நிரூபித்து விட்டார். சொன்னல்லவா நீ சொன்னதான் உன் மனைவி இல்ல ஊரா மன சொல்லி திரும்ப பையா நீங்க சலா அது மண்ணுக்குட்டியா நடுக்குட்டியா ஏறி வயா பயப்படாத நான் தான் அது ஏறி வயா முடியும் எனக்கு ஒரு அவமானம் என்றால் உனக்கு ஒரு அவமானம் என்று எடுத்து விட்டாய். சொன்ன கோட்டை திட்டார் ஒத்துக்கொண்டாய். திட்டத்துக்கு ஒத்துக்கொண்டாய் அல்லவா? திட்டத்துக்கு ஒத்துக்கொண்டாய். இருந்தாலும் நான் கட்டிருக்கிறேன் தாலி. கழுத்தோட தாலி ஒண்ணு கட்டிருக்க லங்காடி பசங்களே நீ வந்தோட தாலி கேட்காம சில பேர் லங்காடி பையா தாலி எதிர்படா எனக்கு கழுத்தோட தாலி ஒண்ணு கட்டிருக்கீங்களே படுத்தால குத்துது பக்கத்தால குத்துது இந்தால குத்துற பையன் இந்த தாலி எனக்கு பிடிக்கல நான் குளிக்கிறேன் பாத்ரூம் அதுல போய் மாட்டு உட்கார போய் பையா உனக்கு கைடு குத்துட்டேன். திரும்ப ஜெல்மத்து நீ கூட பரவாயில்ல நல்லாதான் இருக்குது. சவுத்தா இருக்கான். சரி கொடுத்து விட்டாய். திட்டம் தீர்த்து விட்டோம். திட்டத்துக்கு நீ சரியாக இருக்க வேண்டும். சொல்லலாம் அப்படியா நான் சொன்னது தவறாம செய்ய வேண்டாம். இல்ல தவறுனால் செத்துற பையா சேர்த்து போடுண்டியா நீ செத்துட்டா எத்தனை மாப்பிள்ளை நைட்டு ஓடி